ப்ரோ எனக்கு விடுங்க ப்ரோ இல்ல ப்ரோ படம் நல்லா இல்ல ப்ரோ பிடிக்கல ப்ரோ ப்ரோ ஃப்ரீ டிக்கெட்லாம் இருந்துச்சு அதை விட்டு நாங்கள் பசங்களாம் போட்டு காசு போட்டு வந்தோம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்ட்டு அது ஒரு கவலை வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம் வேற படம் சார் பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் சும்மா எல்லாம் நல்லா இருக்கு படம் பரவாயில்ல அதான் ஒரு இதாக இப்போ எதுவும் மெசேஜ் இல்லை பார்க்கலாம் ஒரு பொழுதுபோக்கு பார்க்கலாம் பரவாயில்ல சார் பரவாயில்ல நல்லா இருக்கு காமெடி நல்லா இருக்கு எது நல்லா இருக்கு அதை விட இது நல்லா இருக்கு ஃபன் டு வாட்ச் ப்ரோ நல்லா இருக்கு இல்ல ஓகே தான் நல்லா இருக்கு இல்ல ப்ரோ படம் நல்லா இல்ல ப்ரோ பிடிக்கல ப்ரோ பாட்டும் நல்லா இருந்துச்சு அவ்வளோ பாட்டு அவ்வளோ இல்ல ப்ரோ சிரிப்பே வரல பசங்க கேம் ஆட ஆரம்பிச்சாங்க நல்லா இருக்கும் சூதுகம் ஒன்ன அளவுக்கு அவ்வளோ இல்ல அதெல்லாம் ஆவரேஜ் தான் ப்ரோ அவ்வளோ ப்ரோ ஃப்ரீ டிக்கெட்லாம் இருந்துச்சு அதை விட்டு நாங்கள் பசங்களாம் போட்டு காசு போட்டு வந்தோம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்ட்டு அது ஒரு கவலை வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம் வேற படத்துக்கு தளபதி இல்ல அது ஒரு கொஞ்சம் சீனு கொஞ்சம் விட்டுருக்காங்க விஜய் சேதுபதி இல்ல ப்ரோ பிடிக்கல அவ்வளவுதான் ப்ரோ விஜய் சேதுபதினா அவர் கொஞ்சம் தெரியல ப்ரோ எனக்கு ஆவரேஜான படம் ப்ரோ காமெடி வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல ஒரு அங்கங்க அப்பப்பதான் சிரிக்கிறோம் ஸோ அதுதான் பெரிய டிராபேக் படத்துல ஸ்டோரி இருக்கு ப்ரோ ஸ்டோரி இருக்கு பட் அதை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லல நிறைய ஸ்டோரி இருக்கு நிறைய கதை சொல்றாங்க பிளாஷ்பேக் இது அதுன்னு போகுது பட் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லை நம்ம உட்காந்து பாக்குற அளவுக்கு எதுவுமே இல்லை ஒன் வேற ப்ரோ ஒன் வேற லெவலு டூ வந்து ஒண்ணுமே இல்லை நிறைய காப்பி பண்ணிருக்காங்க ப்ரோ நிறைய எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல எதுலயுமே வந்து ஒரு கைத்தட்டி சிரிக்கிற மாதிரியோ அந்த ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை சிவா மட்டும் நல்லா பண்ணிருக்காருன்றத விட ஓகேவா பண்ணிருக்காரு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த விஜய் சேதுபதி லெவலுக்கு அந்த ஸ்வாக் இருந்தது அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது ரெகுலர் நல்லா இருந்தது படம் ஒண்ணுமே இல்லை பிடிச்ச ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த சிவா ஸ்டார்டிங் என்ட்ரி போர்ஷன் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் கொஞ்சம் நல்லா போச்சு ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சுத்தமா படம் டேக் ஆஃபே ஆகல பிடிக்கவே இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் காமெடி ஆர்டிஸ்ட்லாம் நல்லா போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ மேபி ஆர்டிஸ்ட் போட்டிருந்தா இன்னும் அந்த காமெடி வந்திருக்கும் இது நியூ ஆர்டிஸ்ட்ன்றதுனால அந்த காமெடி அவங்க பண்றது எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல படம் ஃபுல்லாவே லாக் தான் படம் 2 hours ஃபுல் லாக் இல்ல ஒரு நார்மலா விட்டுருந்தாவே இது வேலைக்கு பாதியிலேயே எழுந்து போன மாதிரி நான் எதுவும் பார்க்கல பாதியிலேயே எழுந்து போன மாதிரி எனக்கும் இருந்தது சரி பார்க்கலாமே இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல ரொம்ப ட்விஸ்டா இருந்தது காமெடியா கொண்டு போவாங்கன்னு பார்த்தா இப்போ சீரியஸா கிளைமேக்ஸ்ல சீரியஸா இருந்தது மக்களுக்கு ஒரு கருத்து சொல்ல வராங்க அது நல்லா இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா இருக்கும் நம்ம சொல்லிட்டோம்னு இன்ட்ரெஸ்ட் போயிடும் இலவசத்தை பார்த்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அது காமெடியா கொண்டு போயிருக்காங்க கிளைமேக்ஸ்ல ட்விஸ்டா இருந்தது சூப்பரா இருக்கு விஜய் சேதுபதி நல்லா இருக்கு விஜய் சேதுபதி அளவுக்கு பண்ணனாலும் ஓகே சிவா சூப்பரா பண்ணியிருக்காரு காமெடி பண்ணியிருக்காரு ஹீரோயின் ஓகே மற்ற காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்டா இருக்கு எதிர்பார்க்கல சூப்பரா இருக்கு காமெடியா போகுது போரிங்கே இல்ல காமெடியா போகுது கஷ்டமா இருக்கு துரத்திடுவாங்க மறுபடியும் தியேட்டரை விட்டு ஒழுங்கா சொன்னோம்னா படம் எப்படி இருக்கு ஓகே படம் வந்து ரொம்ப சுமாரான படமா போச்சு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைல வச்சிருந்தாங்க புஷ்பா 2 கூட ஹைல வச்சிருந்தாங்க ஏன்னா காமெடி பார்த்து ரொம்ப நாளாச்சு காமெடி சேனல்ல 2024ல அவ்வளோ பெரிய படங்கள்லாம் வரல சரி எண்டில் வந்து டிசம்பர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையிலே செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மந்த்ஸாவே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படம் தான் இந்த படம் கலகலப்பு இது சூதுகம் 2 சரி கலகலப்பு ரேஞ்சிலேயாவது இருக்குன்னு பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை விஜய் சிவாலாம் எதுக்கு நடிகை வர்றாருன்னே தெரில பேசாம மறுபடியும் திரும்ப எல்லாரும் வந்து அப்படியே இப்போ வந்து என்னன்னா எப்படி சொல்றதுன்னா சித்தால் வந்து என்ன செய்வாருன்னா நிமிந்தாளா வருவாரு அப்புறம் வந்து கொத்தனாரா வருவார் மேசி ஆவார் இவர் என்னடான்னு கேட்டீங்கன்னா இப்படியே மேலே வந்து திரும்ப சறுக்கிட்டு கீழே போயிடுவார் போல கடைசியில் வந்து ஆஜய் போய் உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன் தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பாக்குறாங்க அவங்களாம் பண்றது படம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க படம் வந்து எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல காமெடி கனெக்ட் ஆகல ஆக்டிங் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை ஒரு கேர்ள் வந்து ஒரு பொண்ணு வேணுங்கிறக்கானே போட்டிருக்காங்க அதோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சரியில்லை அதே சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே எடுத்திருக்காங்க ஆள் மட்டும் மாறி இருக்காங்க ஆனா அதுல வந்து கிளியரா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணி அந்த முடிச்சு அவுக்குறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும்
விஜிஎஸ் பண்ணதும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் போயிடுச்சு. நான் உண்மையிலே ஏற்கனவே ப்ரீ ஷோலாம் சொல்லியிருந்தோம், கம்பேரிஷனை பண்ணக்கூடாது. அவருடைய ஆக்டிங் ஸ்டைலில் பண்ணியிருப்பார் விஜிஎஸ், சிவா வந்து அவருடைய ஸ்டைல் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். இப்போ வந்து அவரை போட்டிருந்தா கூட ஓரளவு தேவலாம் போல இருந்திருக்குது. ஏன்னா அவருடைய சீனி கொஞ்சம்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் செம்ம காண்டா இருக்கு, செம்ம போரிங்கா இருக்கு. மியூசிக்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சாங்லாம் அதில் வந்து ஒரு 2 சாங் செம்மையா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அதே கருணாகரன் தான் நடிச்சிருக்காப்ல. கருணாகரன் பார்க்கும்போதே எரிச்சலா இருக்கு. ஏன்டா நீலாம் நடிக்க வர்றன்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா வழக்கம் போல சாகடிப்போமா, அதை அடிப்போமா, இதை அடிப்போமா, இப்படிமா பேசிக்கிட்டு இருந்தா முடியாது. ஏன்னா அந்த காலகட்டம் வேற, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அந்த காலகட்டம் வேற. ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி பண்ணிருக்கணும். அதே பேட்டர்னை வச்சுட்டு ஒரு 5 ரூல்ஸ், சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்றவங்க வந்து ஒரு 5 ரூல்ஸ், அந்த ரூல்ஸை வந்து திடீர்னு மீறானுங்க. என்ன மாதிரி வந்து அந்த முடிச்சு அவுக்குறாங்கிறது ஃபர்ஸ்ட் படத்தோட பாட்டு. அதையே வச்சு பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பந்தமே கிடையாது. அந்த படம் பண்ணிட்டோம், இந்த படம் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு பண்றாங்க. பொதுவாகவே பாட்டு படம் வந்து அவுட் ஆகுறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நாங்களும் அவுட்டு கொடுப்போம்ல, ஹிட்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்களும் மோசம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மோசம் பண்ண மாதிரி இருக்கு. சங்கர் சார்னாலேயே இந்தியன் 2 வந்து சக்சஸ் பண்ண முடியல. இவங்க 2 எடுத்து என்ன பண்ண போறாங்க? சான்ஸே இல்லை. காமெடியா எதுவுமே இருக்கும். ஸ்டோரி ஒண்ணு பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து 10-20 நிமிஷத்துல வெளியில போயிருவீங்க. பார்க்காம வந்தீங்கன்னா உட்காரலாம். அப்படிதான் இருக்கு படம். சரி, நலன்குமார் அது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணாரு, இதுல வந்து அர்ஜுன் பண்ணிருக்காரு. அவரு இப்ப என்ன அது மாதிரியே பண்ணலன்னு சொல்றீங்களா, இல்ல இதுக்கு நலன்குமார்ட்டே கொடுத்துருக்கலாம்னு சொல்றீங்க? அதைத்தான் சொல்ல வரேன். நலன்குமார் சாமினா ஒரு 10 படம் எடுத்துட்டா இருக்காரு. ஏன் அவர் படத்தை பண்ண வேண்டியதானே? அவங்க அவருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த படம் பண்ணோம்னா உள்ள பேரும் கெட்டு போயிருந்தான்னு சொல்லிட்டு. அதனால தான் எஸ்ஜே அர்ஜுன்கிட்ட கொடுத்துருக்காப்ல, அவர் பண்ணியிருக்காப்ல. என்ன பொறுத்தவரை நலன்குமார் சாமி பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணிருக்காங்க. ஒரு சீன்ல வர்றாரு அவரு,